உங்களிடத்தில் ஒரு மாபெரும் வேண்டுகோள். நாம் இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த புஷ்கரணி, இதோ இங்கே தெரியக்கூடிய சுவாமி ராமானுஜருடைய சந்நிதி, அதற்கு அருகே சாலை கிணறு, இந்த பக்கம் சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவில் வரதராஜ பெருமாளுடைய சன்னிதானம் அமைந்திருக்கிறது. இந்த புஷ்கரணிக்கு அனுஷ்டான குளம் என்பது பெயர். இன்றைக்கு சற்றேறக்குறைய 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக சுவாமி ராமானுஜர் இந்த புனித புஷ்கரணியில் தான் தீர்த்தமாடி தன்னுடைய நித்தியானுஷ்டானங்களை செய்துள்ளதாக நம்முடைய பெரியோர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் தற்பொழுது இந்த திருக்குளம் இருக்கும் நிலையை பார்த்தீர்களா? நான் பலமுறை உபன்யாசங்களில் சொல்லியிருக்கிறேன், நமக்கு நீராதாரம் முக்கியம். அதற்காகத்தான் நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் ஆங்காங்கு புண்ணிய புஷ்கரணிகளையும் மேலும் ஸ்தல விருட்சங்களையும் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள். இங்குள்ள மக்களுக்கு வாழ்வாதாரத்திற்கு தேவையான சில வசதிகளை செய்து கொடுத்தால் இந்த புஷ்கரணி மேம்படும். அடியன் சொல்வதை நன்கு புரிந்து கொண்டால் இதனுடைய உள்ளர்த்தத்தை நீங்கள் அறியலாம். இங்குள்ள இந்த இடத்தில் வசிக்கக்கூடிய மக்களுக்கு வாழ்வாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய சில காரியங்களை செய்து கொடுத்தோம் ஏனால் தற்பொழுது அதன் பிறகு இந்த புஷ்கரணி நன்கு வளம் பெறும். இதனை சுற்றி அழகான பூந்தோட்டங்கள் அமைத்து இதில் எப்பொழுதும் தீர்த்தம் நிறைந்திருக்கும்படி செய்தோமேனால் எவ்வளவு இனிமையா இருக்கும், எவ்வளவு ஆனந்தமாக இருக்கும். அடியனுடைய பிரார்த்தனை, சுவாமி ராமானுஜர் எம்பெருமானார் யாராவது ஒரு பக்தருடைய உள்ளத்திற்குள்ளே புகுந்து இதனை நிறைவேற்ற வேண்டும் என்பதாக ஒருமாற பிரார்த்தித்துக் கொள்கிறேன். அனுஷ்டான குலத்தில் இருந்து கொண்டு செவிலிமேடு சாலை கிணறு ஸ்ரீ ராமானுஜருடைய சன்னிதானத்தில் இருந்து கொண்டு நாம் ராமானுஜருடைய அற்புதமான வைபவத்தை பார்த்து கொண்டு வருகிறோம். யாதவ பிரகாஷர் தன்னுடைய சிஷ்ய பிரசிஷ்யர்களுடன் கூடியவராய்த்தானே மாபெரும் யாத்திரையை துவக்கினார். இளையாழ்வார், கோவிந்தர் முதலானவர்கள் நல்ல உற்சாகத்துடன், மன மகிழ்ச்சியுடன், மன நிறைவுடன் அந்த யாத்திரையில் கலந்து கொள்கிறார்கள். ஆங்காங்கு திருத்தலங்களில் தரிசனங்கள் வெகு சிறப்பாக நடைபெறுகின்றன. ஆங்காங்கு இருக்கக்கூடிய பாடசாலைகளிலும் மற்றும் உள்ளதான பெரியோர்கள் சபைகளிலும் யாதவ பிரகாஷர், அங்குள்ள பெரியோர்கள், யாதவ பிரகாஷருடைய சீடர்கள், அங்குள்ள பாடசாலையில் உள்ள சீடர்கள் என்பதாக ஒருத்தருக்கொருத்தர் கலந்துரையாடல், கருத்து பரிமாற்றங்கள், வாதங்கள், பிரதிவாதங்கள் என்று நடக்கின்றன. எல்லாம் ஆனந்தமாகத்தான் சென்று கொண்டிருக்கிறது. பிள்ளைகளுக்கும் உற்சாகம். இதுவரையிலும் காஞ்சி நகரத்தை விட்டு வெளிவராத அந்த பிள்ளைகள் முதல் முறையாக உலகத்தை புரிந்து கொள்வதற்காக இந்த கல்வி சுற்றுலா அவர்களுக்கு ஒரு வாய்ப்பாக அமைந்திருக்கிறது என்று சந்தோஷப்பட்டார்கள். பல காடுகள், வனங்கள், நதி பர்வதங்கள், பெரும் ஆறுகள் மற்றும் உள்ளதான மலைகள், கிராமங்கள், பட்டினங்கள், திவ்யதேசங்கள், திருத்தலங்கள் என்று இவற்றையெல்லாம் கடந்து பிரயாணம் சென்று கொண்டே இருக்கிறது. நெடியதொரு பிரயாணம். ஆங்காங்கு 10 நாட்கள் 15 நாட்கள் என்பதாக தங்கி இருந்து எல்லாவற்றையும் அனுபவித்து செல்கிறார்கள். இப்பொழுது நாம் செல்லக்கூடிய சுற்றுலா மாதிரி ஒரே நாளில் 40 கோவில்கள். எந்த பெருமாளை சேவித்தோம், எப்படி சேவித்தோம், அவர் நின்ற திருக்கோலமா, அமர்ந்த திருக்கோலமா, அந்த தாயாருடைய திருநாமம் என்ன, எந்த ஆழ்வார் மங்களாசாசனம் செய்திருக்கிறார் சுவாமி, அதெல்லாம் கிடையாது. எங்களுக்கு காலை 7 மணி முதல் சாயங்காலம் 7 மணி வரை ஷெட்யூல். அதற்குள்ளே எத்தனை திவ்யதேசங்களை நாங்கள் பார்க்க வேண்டுமோ சேவிப்பது இல்லை, அதுபோல ஓடி வருவது இல்லை. ஆங்காங்கு இருந்து அனுபவித்து சென்று கொண்டிருக்கிறார்கள். வழியில் ஒரு நாள் ஒரு இடத்தில் கூடாரம் அமைத்து தங்குகிறார்கள். தற்காலிகமான ஒரு கூடாரம் அமைத்து எல்லோரும் இளைப்பாறிக் கொண்டிருக்கிறார்கள். நல்ல சாயங்கால பொழுது. சூரியன் மேற்கு வானில் அஸ்தமித்து விட்டான். அவரவர்கள் உணவருந்தி விட்டு தங்கள் கூடாரங்களில் இளைப்பாறிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த சமயத்தில் கோவிந்தர், ராமானுஜருடைய தம்பி, அந்த கோவிந்தர், அது ஏனோ தெரியவில்லை, இந்த யாத்திரை ஆரம்பித்தது நாள் முதற்கொண்டு கோவிந்தருக்கு அவர் உள்ளத்தில் இனம் புரியாததொரு உணர்வு. என்னவோ நிகழப் போகின்றது, ஏதோ நடக்கப் போகின்றது. என்னது புரியவில்லை, எப்பொழுது தெரியவில்லை.
யாரால் நடக்கப் போகிறது? ஒன்றும் புரியவில்லை. அவர் ஒரு தவிப்புடன் தான் இருக்கிறார். ஆனால் தன்னுடைய தவிப்பை அவர் வெளிக்காட்டிக் கொள்ளவில்லை. ஏனென்றால் இளையாழ்வார் வருத்தம் வருவாரே என்பதற்காக தன்னுடைய தவிப்பை அவர் வெளிப்படுத்திக் கொள்ளவில்லை. அன்றைய தினம் அந்த அந்தி சாய்ந்த பொழுதில் சற்றே இருள் சூழ்ந்திருக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் இளையாழ்வார் உட்பட அவரவர்கள் தங்கள் தங்கள் கூடாரங்களில் தங்கியிருக்கிறார்கள். கோவிந்தர் மட்டும், அண்ணா, நான் சற்று உலாவி விட்டு வருகிறேன், எனக்கு உடனேயே தூக்கம் வரவில்லை, நான் அப்படி சற்று உலாவி விட்டு வருகிறேன் என்று சொன்னோம். ஆகட்டும் தம்பி, வழிமாறி சென்று விடாது, அப்படியே உலாவி விட்டு நீ வரலாம் என்று இளையாழ்வார் அனுமதி கொடுக்கிறார். கோவிந்தர் தன் கூடாரத்தை விட்டு வெளியே வருகிறார். பெரும்பாலும் எல்லா கூடாரங்களிலும் எல்லோரும் அயர்ந்து உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இவர் சற்று தூரம் சென்றால் அங்கே ஆச்சாரியராம் யாதவ பிரகாசருக்காக தனியாக ஒரு கூடாரம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கூடாரத்தில் மட்டும் வெளிச்சம் தெரிகிறது. அந்தி சாய்ந்து பல நாழிகை ஆயிற்று, இன்னும் நம்முடைய ஆச்சாரியருடைய கூடாரத்தில் வெளிச்சம் உள்ளது. என்ன, ஆச்சாரியர் இன்னும் விழித்திருக்கிறாரா? அல்லது அவருக்கு ஏதாவது திருமேனி சரியில்லையா? பெரியோர்களை பார்க்கும் பொழுது சௌக்கியமா என்று கேட்கக்கூடாதாம். திருமேனி, அவர்களுடைய அந்த தேகம் திவ்யமானது. ஆகையால் ஆச்சாரியருக்கு ஏதாவது உடம்பு சுகம் இல்லையா, திருமேனி சரியில்லையா? நாம் சென்று நம்மால் முடிந்த அளவிற்கு அவருக்கு கைங்கரியம் செய்யலாமே என்று நினைத்து கோவிந்தர் அந்த கூடாரத்தை அணுகுகிறார். அவர் கூடாரத்தை நெருங்க நெருங்க உள்ளுக்குள்ளே சன்னமான குரலில் யாதவ பிரகாசர் யாரிடமோ பேசிக் கொண்டிருப்பது கோவிந்தர் காதுகளில் விழுகிறது. ஆஹா, குருவின் கூடாரத்தில் யாரோ உள்ளே இருக்கிறார்கள். ஆகையால் நாம் இப்பொழுது உள்ளே போக வேண்டாம், அவர்கள் வெளியேறியவுடன் நாம் உள்ளே செல்லலாம் என்று நினைத்து அங்கே வாசலில் காத்திருக்கிறார். யாதவ பிரகாசர் பேசுவது கோவிந்தருடைய காதுகளில் விழுகிறது. பேச்சு தன் தமையனாராம் இளையாழ்வாரை குறித்து நடைபெறுவது என்றவுடன் அவரையும் அறியாமல் கோவிந்தரின் காதுகள் உள்ளே நுழைந்து அங்கே நடக்கும் உரையாடலை கிரகித்துக் கொள்ள ஆரம்பித்தன. மற்றவர்கள் பேசுவது என்ன என்பதாக கூர்ந்து கவனிக்கக்கூடியதான ஒரு மனோபாவம் அற்றவராக இருந்தால் கூட தற்பொழுது குருவின் குரல் சற்றே கோபத்துடன் ஒலிக்கின்றது. அதிலும் குறிப்பாக தன் தமையனாராம் இளையாழ்வார் ராமானுஜரை குறித்து அவர் ஏதோ சொல்லுகிறார் என்பதை அறிந்தவுடன் கோவிந்தர் காது கொடுத்து கேட்கலானார். யாதவ பிரகாசர் தன்னை சார்ந்த சிஷ்யர்களுடன் கூடியவராய், பிள்ளைகள், இன்னும் 2 நாட்களில் நாம் கங்கையை அடைந்து விடுவோம். கங்கையில் தற்பொழுது பிரமாதமாக வெள்ளப்பெருக்கு ஓடிக்கொண்டிருக்கிறதாம். இங்குள்ளவர்களிடத்தில் நான் அதனையெல்லாம் விசாரித்து வைத்து விட்டேன். எவ்வளவு விரைவாக சென்று அந்த கங்கையை சேர முடியுமோ அவ்வளவு விரைவாக நாம் கங்கைக்கு சென்று விட வேண்டும். அங்கே எல்லோரும் தீர்த்தமாடக்கூடிய சமயத்தில் யாரும் அறியாத வண்ணம், யாருக்கும் எந்த விதமான சந்தேகமும் எழா வண்ணம் நீங்கள் இளையாழ்வாரை தண்ணீரில் முழுக்கி சாகடித்து விட வேண்டும். இளையாழ்வார் ஒழிந்தால் இனி எனக்கு நிம்மதிதான். இளையாழ்வாரை தீர்த்து கட்டுவதற்காகத்தான் நான் இவ்வளவு முயற்சி எடுத்திருக்கிறேன். ஜாகிரதை, கவனம் சிதறக்கூடாது. நீங்கள் வெகு ஸ்ரத்தையுடன் யாருக்கும் தெரியாமல் இந்த காரியத்தை நிறைவேற்ற வேண்டும். இளையாழ்வாரை மட்டும் நீங்கள் தீர்த்து கட்டி விட்டீர்களானால் உங்களுக்கு பெரும் பரிசளிப்பதற்கு நான் காத்திருக்கிறேன் என்று யாதவ பிரகாசர் தன்னுடைய வறண்ட குரலில் வெளிப்படுத்துகிறார். வெளியில் கோவிந்தர் இதனை தன் காதுகளில் வாங்கிக் கொண்டார். அவர் செவிக்குள்ளே ஒரு பேரிடி வந்து புகுந்தார் போலே இந்த வார்த்தை காதுகளில் விழுந்தது. என்ன,
இளையாழ்வார் தமையனார் அண்ணாவை கொல்வதற்கு யாதவ பிரகாசர் முயற்சிக்கிறாரா? எப்படியாவது கங்கைக்கோ மற்ற இடத்திற்கோ அழைத்துச் சென்று அவரை தீர்த்து கட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் தன்னுடைய யாத்திரையை யாதவ பிரகாசர் தொடங்கி இருக்கிறாரா? ஐயோ, என் அண்ணாவிற்கு ஆபத்தா, இளையாழ்வாருக்கு ஆபத்தா, என்ன செய்வோம், நாம் என்ன செய்வோம் என்று தெரியாமல் தவித்து, நல்ல கிளைத்து செழித்து பூத்திருக்கக்கூடிய ஒரு பச்சை மரம், பச்சை பசேல் என்ற அந்த மரம் பூத்து குலுங்குகிறது. பார்க்கும் பொழுதே மனதுக்குள்ளே ஒரு ஆனந்தத்தை உண்டாக்குவதாக அந்த மரம் இருக்கிறது. பாருங்கள், திடீர் என்று ஒரு இடி அந்த மரத்தின் மீது விழுந்த மாத்திரத்தில் எப்படி பெரும் இடியினால் தாக்கொண்ட அந்த மரமானது அப்படியே சிதைந்து விடுமோ, அப்படியே பற்றி எறிந்து கருகி விடுமோ, அதுபோல யாதவ பிரகாசரின் வறண்ட தொண்டையில் இருந்து வெளிப்பட்ட இளையாழ்வாரை தீர்த்து கட்டும் அந்த சிந்தனை கோவிந்தரின் செவிப்பட்ட மாத்திரத்தில் அவருக்கு காலுக்கு கீழே உலகமே நழுவியது. திசைகள் அனைத்தும் சுழன்றன, மனது குழம்பியது. தான் எங்கிருக்கிறோம், எப்படி இருக்கிறோம், தான் காண்பது கனவா நனைவா, உண்மையிலேயே இது சம்பவிக்கின்றதா, அல்லது யாத்திரையில் தூக்கமில்லாமல் தான் சஞ்சரித்ததினாலே தனக்கு ஏற்பட்ட விளைவா என்று தெரியாமல் திகைத்த கோவிந்த பெருமாள் மரத்தின் மீது இடி விழுந்தார் போலே அப்படியே தடால் என்று மயங்கி விழுந்தார். இவர் விழுந்த சப்தத்தை கேட்டு உள்ளிருந்த யாதவ பிரகாசர் ஓடி வந்து வெளியே பார்க்க யாதவ பிரகாசரும் திடுக்கிட்டுத்தான் போனார். ஏனென்றால் கோவிந்தன் எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டிருப்பானோ? ஸ்ரீ ராமானுஜ வைபவம் இந்நிகழ்ச்சியை